புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். டேய் மச்சான், நான் நல்ல இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டேன்டா. நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்துடு, சரியா? டேய் மச்சான், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்டா. டேய் அண்ணாச்சி வராரு, அண்ணாச்சி வர நீ வைய, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன். எவன்டா பேசிக்கிட்டு இருக்கான்? தோப்புக்கு போச்சண்ணா, எவ்வளோ வேலை இருக்கு, வண்டியில் ஏற. பண்ணியா யாரையும் காணா, கேட்டதற்கு ஆள் இல்ல. கொஞ்சம் என்னன்னு பாருடா. இருங்க நாச்சி, நான் பாக்குறேன் என்னன்னு. வாங்க நாச்சி. சரி பாண்டியா, எங்கடா ஒருத்தனே காணா? வாங்க நாச்சி. எங்கடா மத்தவங்க? நீ யாரும் வரல நாச்சி, சேர் எடுத்துட்டு வருவா. வேணாண்டா வேணாம், திண்டு இருக்குடா. தன்னை வேற வேலைக்கு வச்சிருந்து என்னடா புண்ணியம்? உன் அன்பு போகுண்டா, இந்த உலகத்துல நீ எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. உன் அன்பு போகுண்டா, அதான் தொப்பு போகும். எல்லாம் இந்த வீடு தான் சொன்னாங்க, யாருமே காண. உள்ள இருக்கா எல்லாம் இல்லையா? யாரா நீ? எங்க ஊரா? சென்னையில இருந்து வந்திருக்கேன், உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சென்னையில இருந்து வந்திருக்கியா? எவ்வளோ ஒரு நிமிஷம். எதுக்குப்பா என்னை பார்க்க வந்திருக்க? என்ன விஷயம்? அண்ணே வேலை வேணுண்ணே, அதான் உங்களை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க வெளியே, அதான் உங்களை வேலை கேட்க வந்திருக்கேன். நான் பார்க்குற தொழில் ரவுடி தொழில். என்கிட்ட இருக்கிறவங்க போகிற ரவுடி பயில. உனக்கு என்னடா வேலை கொடுத்த? அண்ணே எந்த வேலைண்ணே செய்யணும் உங்களுக்கு? என்ன வேலையா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே, செஞ்சிடும். 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டுருங்க, என்ன வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சிடறேன். டேய் பாண்டியா, நம்ம கணக்கு வைக்கிறோம் காமி. சரிங்க நாச்சி. ஏண்டா தோட்டத்துறவுக்கு போகும்போது காசு கேட்குறியா? தோட்டத்துறவுக்கு போக விட மாட்டேங்கிறீங்களா? இல்லை அட்டாக் வந்தாண்டா சாவை. நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. போடா. தண்ணி வச்சாம கிடக்கு. எந்த வச்சேன்? நீங்க மெட்ராஸ்ல இருந்து வேலை செஞ்சீங்களா? நம்ம வீடு பீரோ எல்லாத்தையும் உடச்சு போயிட்டு பொருளை ஃபுல்லா அள்ளிட்டு போயிட்டானாச்சு. அவனை ஆளையும் காணா அண்ணாச்சி. என்னடா சொல்ற அண்ணாச்சி? அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி? அண்ணாச்சி ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி 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 ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி 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 எந்திரிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி எந்திரிங்க அண்ணாச்சி. பையன் எந்திரிங்க அண்ணாச்சி. ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. வாங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி, வீட்டுக்கு போவோம். வாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி இந்த மெட்ராஸ்காரன் இந்த தோப்புல அண்ணாச்சி ஒன்று நான் பார்த்தேன் அண்ணாச்சி. ஏறா பாண்டியா. இங்க ஆண்டா இருக்க, வாங்கடா. நான் நிக்கிறேன்டா பாண்டியா, போடுறா அவனை. என்னடா சிரிக்கிற? போடுறா பாண்டியா அவனை.
சாவடிக்கு தாண்டா இத்தனை நாள் ஆசையோட இருந்தேன். என் ஆசை நிறைவேறிச்சுடா. அன்பு பேரானா இந்த உலகத்துல எவனையுமே நம்ப முடியலடா. உன் அன்பு போதுண்டா, உன் அன்பு போதுண்டா, உன் அன்பு போதுண்டா. உன்னை அன்பு செஞ்சு நான் என்னடா தேவைப்படுறேன் மச்சான். நான் சூப்பர்ரா. டேய் மச்சான், நான் நல்ல இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன்டா. நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துரு சரியா? வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்பி விடுறா, நைட்டே கிளம்பிடுவேன், அங்கே வந்து பேசிக்கலாம். மச்சான் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்டா. டேய் அண்ணாச்சி வர்றாரு, அண்ணாச்சி இறங்கி வை, நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன். நீங்க மெட்ராஸ்ல இருந்து வேலை செஞ்சீங்களே, நம்ம வீடு பீரோ எல்லாத்தையும் உடச்சு போயிட்டு பொருளை ஃபுல்லாக அள்ளிட்டு போயிட்டான்னாச்சு. அவனை ஆளையும் காணான்னாச்சு. என்னாச்சோட சுத்து பத்தி எல்லாமே அண்ணனோட எல்லா ரங்கமே நினைச்ச மாதிரி ஆளை காலி விட்டாடா. ஓட்டு தள்ளிட்டோம்ல. நகையில எங்கெல்லாம் ஒழிச்சுட்டு இருக்கா? இதான் இங்கே தான் ஒழிச்சுட்டு இருக்கேன். இதான் இங்கே தான் இருக்கு. எங்கடா மச்சான் காணா? தேடு தேடு தாயி எங்க மச்சான்? உன்னை போய் நம்புனே. தானே நான் சென்னையிலேருந்து வந்தேன். உனக்கு என்ன எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நாங்கள் சும்மா போயிடுச்சியா? உடனே உங்கள் 2 பேரும் கொல்றதாண்டா பிளானு. நீ அலைந்து திரிகின்றாயோ, அந்த அன்பு உன்னை ஏமாற்றும். என்ன டென்ஷன்! இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, எத்தனை பேரை கொல்ல வேண்டியது இருக்கு. ஏமா கிளம்பி பசங்க பிடிச்சி ஊருக்கு போகணும். வந்த வேலை முடிஞ்சு ஏமா ஓடி. ஏமாத்தி எல்லா பணத்தையும் அடிச்சு வச்சு நான் இனிமே பணக்காரன் இந்த உலகத்துல. கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாதே, அதை கொண்டு செல்ல முடியாதே. அந்த பணம் உன்னை ஏமாற்றும், அந்த பணம் உன்னை ஏமாற்றும், அந்த பணம் உன்னை ஏமாற்றும். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மகிழ்ச்சியின் நேரம், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நிலையான அன்பு என்கிற ஒரு குறு நாடகத்தை நீங்கள் கண்டு கழித்திருப்பீர்கள். அதில் வந்த ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒருவனுக்கு தன்னோடு பணிவிடை செய்கிற வேலைக்காரன் மேலே அன்பு, நம்பிக்கை. அந்த வேலைக்காரனுக்கு அந்த எஜமானன் வீட்டில் இருக்கிற பணத்தின் மேலே ஒரு நம்பிக்கை. இவர்கள் இருவருக்கும் ஒரு நண்பர் ஒருவர் கிடைக்கிறார். அவர் இவர்கள் எல்லாரையும் விட தாண்டி தன்னை வேலைக்கு நியமித்த அந்த எஜமானன் வீட்டில் இருக்கிற பொருட்களை அள்ளி கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை. 3 பேரும் ஒவ்வொரு விதமான பணத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினால் இவர்கள் கட்டப்படுகிறார்கள். இறுதியிலே ஒருவரை ஏமாற்றி இறுதியில் எல்லாரும் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாதபடி ஏமாந்து போகிறதை நாம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பணம் நமக்கு தேவை. பண ஆசை என்பது நம்ம எல்லா பாவங்களுக்குள்ளே இழுத்து கொண்டு போய் விடுகிற அது ஒரு ஆயுதமாய் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையான அன்பை தந்த நம்முடைய அருள்நாதர் இயேசுவை நாம் விசுவாசித்து
இந்த பூமியில் இருக்கிற பணம், பொருள், செல்வம் இவைகளின் மேலே நம்முடைய இருதயத்தை நாட விடாமல் கர்த்தராகிய இயேசுவை நமக்காக இரத்த சிந்தி நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு மீண்டும் நமக்காக அந்த பூமியில வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த நிலையான அன்பை கொண்டு அவரை பின்பற்றி வாழ்வோம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா பாரங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற அந்த தேவனை பற்றி கொண்டு அவருக்கு விசுவாசம் உள்ள சந்ததியாய் வாழ்ந்து இந்த பூமியில அந்த அன்பிலே நிலைத்திருந்து வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கேட்ட திறக்க ஆள் இல்ல, அதை கொஞ்சம் என்னன்னு பாருடா. இருங்க அண்ணாச்சி, நான் பாக்குறேன் என்னன்னு. நம்ம 2 பேர் மட்டும் போயிடுவோம், தப்பிச்சு போயிடுவோம். இது அண்ணாச்சி தெரியும். சரி பழகிட்டேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேனே. சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போயில கூட நான் மண்டைகள்லாம் உடைச்சிருக்கேன், நிறைய மண்டைகள். அவனை ஆலயம் காண அண்ணாச்சி. என்னடா சொல்ற அண்ணாச்சி? அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி? அண்ணாச்சி ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி அபி எந்திரி எந்திரி எந்திரி. சடனா எந்திரி அபி. ஐயோ அண்ணே, அப்படியே அண்ணே எந்திரி. இங்கே இல்ல, இங்கே தெரியுதாண்ணே. கனவோட இருக்கனே, உங்களை 4 பேர் மதிக்கணுண்ணே. அன்பு இருந்தா போதுண்டா, அசைக்க முடியாது. ரெடியா? ஏய் தம்பி கல்லு. இந்த ஊர்லயும் இந்த உலகத்திலயும் பாண்டி அன்பு இருந்தா போதுண்டா. எவனும் ஒன்னும் அசைக்க முடியாதுடா. சரிங்க. அப்ப எடுத்துருக்கேன். அடிச்சது பத்தி அடிக்கவும் பின்னாடியே வந்து விழுகுற மாதிரி.